வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதில் முழு பலன் பெறக்கூடிய ராசிகள் என்று 6 ராசிகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மிதுன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி, மகர ராசி, மீனம் ராசி, இந்த 6 ராசியும் முதல் தரமான பலன்கள் பெறப்போகிறது. அந்த பலன் எப்போ நடக்க ஆரம்பிக்கும்? ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க. ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு கடகராசிக்கு குரு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல பலம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துல குரு உச்சமாகிறார். அதாவது நல்ல மனிதனுடைய கையில் பணம் வந்தால் எப்படி எல்லாருக்கும் ஒரு சௌகரியமாக பணம் கொடுத்து உதவுவாங்களோ அந்த மாதிரி குரு பலம் பெறுகிறார். குரு எல்லாருக்கும் ஒரு நல்லதை செய்யக்கூடிய கிரகம் என்பது எல்லாருக்குமே தெரியும். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கடகராசிக்கு குரு வரும் பொழுது எல்லா ராசிக்குமே பொதுப்படையாக பலன் நல்ல பலன் தான். அதில் குறிப்பிட்ட மாதிரி இந்த 6 ராசியும் நல்ல பலம் பெறுகிறது. ஏன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு வரார், சுபமங்கலம். கன்னி ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அது நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள், குழந்தை பேரு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 10இல் குரு, பதவியில் மாற்றம், இருக்கக்கூடிய தொழிலிருந்து நல்ல மாற்றம், டிரான்ஸ்ஃபர், விரும்பக்கூடிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா விருச்சக ராசிக்கும் அப்படித்தான் 9ஆம் வீட்டில் குரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டு குருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 9ஆம் வீட்டு குரு போகும்போது எல்லா விதமான தோஷங்களும் நீங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு. திருமண காரியங்கள், அதாவது நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமெல்லாம் நீங்கும், திருமண காரியங்கள் நடைபெறும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசிக்கு இதுவரை சனி 7.5 சனியில் வாட்டி விளைவு எடுத்துக்கொண்டு இருந்தது. இப்பொழுது அந்த குரு 5ஆம் வீட்டுக்கு போகும்போது அந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். கொதிக்கக்கூடிய தண்ணியில் பச்சை தண்ணி ஊற்றுன மாதிரி சமநிலை உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன். தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி வங்கிகளில் வாங்கிய கடன்களை எல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது மீனராசிக்கான ஒரு நல்ல பலன். ஏன்னா அவங்க 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்போ நடக்கும்னு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து 2027 ஜூனுக்குள்ளே இந்த சுபகாரியங்கள்லாம் நடக்கும். மற்றபடி மேசராசி, ரிஷபராசி, தனுசு ராசி, சிம்ம ராசி இதெல்லாம் பரிகார ராசிகள். குச்சனூர் சென்று சனீஸ்வரனை தரிசனம் செஞ்சுட்டு வரணும். ஆலங்குடி போய் குருவுக்கு பிரீதி செய்யலாம். அல்லது திருச்செந்தூரில் போய் வியாழக்கிழமை கடலில் குளித்து முழுகி சண்முக அர்ச்சனை வச்சுட்டு வந்ததுன்னா